ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகோ சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. நம்ம மணி என்ன பண்ணுறாங்கன்னா மாயா கூட பேச வராங்க. இதை தூரமாக நினைச்சின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மாயா என்ன ஆச்சு மாமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்லைம்மா, எனக்கு உன் அம்மா ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிறது. என்ன மாமா சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ சீனத்தானாவோட கல்யாணம் நடக்க போகுது. அதே மாதிரி உங்கள் அம்மாவும் இருந்துக்க நல்ல சந்தோஷமாக இருந்துக்கும் இல்லை அப்படின்னதும் மாயாவும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆமாம் மாமா, எனக்கும் அடிக்கடி என் அம்மா ஞாபகம் வருது அப்படின்னு மணியை ஹக் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம மணி சரிம்மா எல்லாம் சரியாயிடும், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு வெளியில வராங்க. இது பார்த்த சீனு ஓடி அப்பா என்னாச்சுப்பா, ஏன் மாயா அழுதுட்டு இருக்கா அப்படின்னது. எல்லாம் உன்னாலதான் அப்படின்றாங்க. ஏப்பா நான் என்னப்பா பண்ணேன், எனக்காக ஏன் அவ அழணும்? இங்க பாருடா, நீ ஏதாச்சும் முயற்சி எடுத்தியா? மாயாவை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணணும் சொல்லுடா, என்னப்பா பேசிட்டு இருக்க? நான் முயற்சி எடுத்தேன், ஆனா மாயா தானே இந்த குடும்பத்துக்காகவும் குடும்ப கௌரவத்துக்காகவும் என்னையே தூக்கி எறிஞ்சிட்டா. இப்போ புதுசா நான் எதுவும் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சீனு சட்டம் போட்டதும் உடனே நம்ம மணி இது பாரு, மாயா என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா, நான் தான் அவனை வேளான்னு தூக்கி எறிஞ்சுன்னா அவனாச்சு எது முயற்சி எடுத்திருக்கலாமே மாமா, அவன் எது முயற்சி எடுப்பான்னு எதிர்பார்த்தா, ஆனா அவன் எந்த ஒரு முயற்சி எடுக்கலன்னு சொன்னா, அது தெரியுமாடா உனக்கு அப்படின்னதும் சீனுவுக்கு சந்தேகமா இருக்கு. ஏப்பா உண்மையிலே மாயா இப்படியா சொன்னா? ஆமாடா, பாவம் இந்த குடும்பத்துக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருக்கா, நீயும் எது முயற்சி எடுப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. கடைசியா என்ன சொன்னா தெரியுமா, சீனி வேணும்னா சாரு கூட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழட்டும் மாமா, ஆனா கடைசி வரைக்கும் நான் சீனுவே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு போயிடுறேன்னு சொன்னா. பாவம்டா அந்த பொண்ணு அப்படின்னதும் சீனு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னவோ பண்ணு, இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு தூரமா நின்று பாக்குறாங்க. ஆகா, நம்ம வச்சு பல்பு நல்லா எரிஞ்சிட்டு இருக்கேன் மவனே, நல்லா யோசிடா யோசி, நேரம் வரும்போது நானே இந்த காதல இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டே பேசுறேன் அப்படின்னு ஏற்றி விட்டுட்டு மணி எங்கிருந்து போயிடுறாங்க. பாவம் மாயா நான் ஏதோ முயற்சி எடுப்பேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கா போல இருக்கு. இனி நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சீனு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் மாயா ரூம்ல சந்தோஷமா இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஜானகியும் தானாவும் வராங்க. மாயா எழுந்திரி, உனக்கு சுத்தி போடணும் அப்படின்னது. பெரியம்மா எதுக்கு பெரியம்மா இதுல அப்படின்னு கேட்குறாங்க. சுத்தி போட்டு முடிச்சதும் இங்க பாரு, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் கண்டும் ஓமையில தான் இருக்கு மாயா அப்படின்னு ஜானகி சொன்னதும், ஆமா மாயா, எல்லாரும் ஓமையில தான் கண் வச்சிருக்காங்க, நீ எனக்காக எவ்வளவு பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்கா தெரியுமா அப்படின்னு தானாவும் சந்தோஷப்படுறாங்க. இங்க பாரு, எல்லாம் உனக்காகத்தான் தானா அப்படின்னதும், நீ எங்களுக்காக இவ்வளவு நல்லது பண்ற, நாங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ற, ஆனா எங்களாலதான் உனக்கு எதுவுமே பண்ண முடியாம இருக்கே மாயா அப்படின்னு தானா சொன்னதும் ஜானகி ஃபீல் பண்றாங்க. இப்ப எதுக்கு முடிஞ்ச கதைக்கு போறேன், இங்க பாரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் தான், இப்போ நடக்க போறத மட்டும் பாருங்க, முடிஞ்ச கதை எதுக்கு மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க சந்தோஷமா இருங்க, முடிச்ச கதைக்கு மறுபடியும் ஆரம்பம் வச்சோம்னா கடைசியில நம்ம வாழ்க்கையும் வாழ முடியாம போயிடும் பெரியம்மா, நானே மறந்துட்டேன், நீங்க ரெண்டு பேரும் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பெரியம்மா, போங்க போய் நடக்க வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு மாயா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தானா நீ எவ்வளவுதான் சிரிச்சாலும் உன்னோட வலி வேதனை எல்லாமே புரியும் மாயா, ஏன்னா நான் உன்னோட தங்கச்சி மாயா, என்னால உன்னை புரிஞ்சு கொள்ள முடியுது அப்படின்னதும் மாயா ஃபீல் பண்றாங்க. லூசு, ஏன் இப்படி எல்லாம் பண்ற, இங்க பாரு, அப்படி நாங்க என்ன பண்ணிட்டோன்னு நீ இப்படி எங்களுக்காக கஷ்டப்படுற மாயா, எல்லாம் உனக்காகத்தான், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா எனக்கு சந்தோஷம், அன்னைக்கு உனக்கு நீச்சல் தெரியாதுன்னு தெரிஞ்சும் என்ன குளத்துல இறங்கி காப்பாத்த நினைச்சில்ல, நீ உயிரே கொடுக்க வந்த, நான் உனக்கு உயிர் கொடுக்கல, இந்த அளவுக்காச்சும் என் திருப்திக்கு நான் செஞ்சுட்டு போறேன் மாயா அப்படின்னு தானா அப்படின்னு மாயா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க, எல்லாரும் கொள்ள இருந்துட்டு இருக்காங்க. அப்போ மாயாவும் தனாவும் தயங்கிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் எதுக்கு தயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரமணி பாட்டி கேட்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ரகுராம் இல்லை. உடனே நம்ம தனா அதுவா பாட்டி, எங்க காலேஜால கேம்ப் போறோம், ஸோ கேர்ள்ஸ் மட்டும் தான் கேம்பிங் போறோம், இது முக்கியம் பாட்டி, நான் போகட்டுமா அப்படின்னதும் வீட்டுல இருக்கிற எல்லாரும் பேசுறாங்க. தனா கல்யாணத்தை வச்சுட்டு எங்க கிளம்புற அப்படின்னு அவ தனியா ஒன்னும் போகல பாட்டி, உதவிக்கு நானும் போறேன் அப்படின்னு மாயா சொல்றாங்க. உடனே எல்லாருமே வேணாம் அப்படின்னும் போது பாட்டி மட்டும் திடீர்னு சரி தானா நீ போயிட்டு வா அப்படின்னதும் மாயாவும் தானாவும் சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்றீங்க, போயிட்டு வரட்டுமா? என்ன அம்மா நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க,
இதான் அவன் ஃபைனல் இயர் படிக்கா, காலேஜ்ல தானே, ஸோ போயிட்டு வரட்டும். இனி இந்த மாதிரி சந்தோஷம் கல்யாணத்துக்கு அப்புறமா கிடைக்குமான்னு அது தெரியாது. அதான் கடைசியா போயிட்டு வரட்டுமே அப்படின்னதும், அத்தை நாளைக்கு கல்யாணம் கால் நடுறது, ஸோ அவங்க எல்லாரும் வந்து கேட்டா என்ன சொல்றது, ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கலாமா, அதனால தானா போறதே நல்லதான், நல்லபடியா போயிட்டு வரட்டும், அதான் அவளுக்கு மார்க்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்றாள் அப்படின்னதும் உடனே பத்மா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. மாயா தான் தானா கூட போறாள், ஸோ மாயா இருக்கும் வரைக்கும் நம்ம பயப்படவே தேவையில்ல, மாயா தானாவை நல்லபடியா பார்த்துப்பா, நாளைக்கு கல்யாண கால் நடும்போது மாயா இல்லாம போறதுதான் நல்ல விஷயம் அப்படின்னதும் பார்வதி டீம் வந்து செம்ம ஹாப்பியா ஆறாங்க. இந்த பக்கம் மாயா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உடனே நம்ம தானா வந்து பாட்டி, என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க, நீங்க என்ன போக சொல்லி ஃப்ரீடம் கொடுக்குறீங்கன்னு நான் சந்தோஷப்பட்டேன், அதே டைம் மாயா இல்லாம போனா சந்தோஷம்னு சொல்றீங்க, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம தானா வந்து கேக்குறாங்க. ஏய் இருடிமா, ஏன் அவ்வளோ தப்பா புரிஞ்சுக்கிறேன், இங்க பாரு மாயா இங்க இல்லாம இருந்தா தான் நம்ம எல்லாருக்கும் நல்லன்னு சொன்னது நான் ஒன்றும் தப்பான அர்த்தத்துல இல்ல, நாளைக்கு சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாருமே வருவாங்க, நம்ம மாயா வந்து எப்பவும் சரியா தான் பேசுவா, ஸோ இந்த மாதிரி சந்தோஷமான விஷயத்தில் நடக்கும்போது மாயாவோட சரியை வந்து சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்து எந்த டைமும் சரியா புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதனாலதான் சொன்னேன், மற்றபடி நான் தப்பான அர்த்தத்துல சொல்லலமா அப்படின்னதும் அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி, நான் தானா கூடவே கிளம்புறேன் அப்படின்னதும் பார்வதி டீம் வந்து செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ இங்க பார்த்தோம்னா நேரா நம்ம ஜானகி வந்து நம்ம தானாவும் மாயாவும் கேம்பிங் போற விஷயத்த இந்த பக்கம் நம்ம ரகுராம் கிட்ட சொன்னதும், அதுக்கு என்ன போயிட்டு வரட்டுமே, அதான் என் பையன் மாயா போறாளே அப்படின்னு ரகுராமும் சந்தோஷப்படுறாங்க.